இந்த பெஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் ஆஃப் 2009ல நம்ம இப்போ அடுத்ததா பார்க்க போற படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2 தி ரிவெஞ்ச் ஆஃப் தி ஃபாலன். இது ஒரு விஞ்ஞான கதையின் திரைப்படம். மனிதனுக்கும் கருவிகளுக்கும் இடையே நடைபெறும் போர். The Transformers, The Revenge of the Fallen. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? 18 crores இந்தியன் ருபீஸ் ஆங்க. அதுவும் ஒரு ஹியூஜ் நம்பர் தான் இல்லையா? அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் மைக்கேல் பே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனை வந்து நல்லாவே சொல்லியிருப்பாரு. அண்ட் டெஃபினட்டா வந்து இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி. அண்ட் இந்த மூவில லீட் ரோல்ஸ்ல ப்ளே பண்ணிருக்கிற ஷியா ஆகட்டும் இல்லனா வந்து மேகன் ஃபாக்ஸ், அவங்க ரெண்டு பேருமே வந்து அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு மெட்டாலிக் சவுண்ட்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்துட்டே இருக்கும். கார்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கிரீன்ல இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து இந்த மூவியை பார்க்கும்போது கண் சிமிட்டாம நம்ம பாக்குறோம் அப்படின்றது கூட நம்மளால சொல்ல முடியும். அது கண்டிப்பா உண்மை. ஏன்னா அவ்வளவு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு. காதுக்கு கொஞ்சம் மெட்டாலிக் சவுண்ட்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் அப்படி இப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒரு குட்டி மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பாஸ் பட்டன் இல்லாததான். ஏன் அப்படின்னா ஒரு பாஸ் பட்டன் இருந்ததுன்னா வந்து டெஃபினட்டா இந்த மூவியை இன்னும் நம்ம பெட்டரா ஃபாலோ பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து we just get lost in the movie, அப்படியே மிடில் வந்து கண்ணாப்பினாலும் லூஸ் பண்ணிடுறோம் நம்ம ட்ராக்கை. ஸோ டெஃபினட்டா ஒரு பாஸ் பட்டன் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் மூவி அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் யூ நோ வாட், எப்பயுமே வந்து ஒரு எழுதப்படாத ரூல் இருக்குங்க. ஏதாவது ஒரு மூவியோட சக்சஸர் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த மூவியோட ப்ரெடிசஸரோட பெட்டரா, மோர் எக்ஸ்ப்ளோசிவா, இன்னும் நல்ல பெட்டரா ஃபாஸ்டா பண்றதுக்கான ஒரு ரூல் தான் அது. அந்த ரூலை டெஃபினட்டா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து மீட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில இப்ப நம்மளுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் 2 தி ரிவெஞ்ச் ஆஃப் தி ஃபாலன்ல இருந்து சில காட்சிகள். முடியாததுக்கு முயற்சி செய்யாத. நீ பேசிய ஆளை கவுத்துடுவ. 20 நிமிஷத்துல வர. ஆச்சரியமா இருக்கு. கியூபோர்டு ஸ்லாம்பு என் ஷர்ட்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. அழுகிய நிறுத்துறியா? அதான் சொல்றேன். இந்த கர்மத்தை நீங்களே தூக்குங்க. ஓகே. ஓ காட். வாவ். நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு உங்க கூட வரதுக்கே பிடிக்கல. நீங்க மட்டும் பிரான்ஸ்க்கு போய்க்கங்க. எங்க உங்க கூட நான் வரதே இல்ல. நான் வீட்லயே இருக்கேன். நான் ஊருக்கு போய் ஃபோன் பண்றேன். எதுக்கு அந்த சத்தம் போட்டுட்டு இருக்க? சாம். என்ன இதெல்லாம்? கிச்சனுக்குள்ள தான் இங்க இருக்கீங்க. Oh god. Oh my god. Bumblebee. Oh, 911. Bumblebee. ஷெட்டுக்குள்ள போ. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஒழுங்கு மரியாதை ஷெட்டுக்குள்ள போ ப்ளீஸ். ஓ இப்படி ஆயிடுச்சு. ஓ மை காட். ஷெட்டுக்குள்ள போன்னு சொல்றேன்ல, போ. frames. இடைவேளைக்கு பிறகு தொடரும்.